ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் ஏவுதளத்தில் இருந்து PSLV ஸ்ரீ 60 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. தலா 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய செயற்கைக்கோள்களை ராக்கெட் சுமந்து சென்றது. இவை பூமியிலிருந்து 470 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள வெவ்வேறு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு சிறிது நாட்களுக்கு பின் ஒன்றாக இணைக்கப்படும். எதிர்காலத்தில் விண்வெளி ஆய்வு மையம் அமைக்கவும் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பவும் இந்த திட்டம் உதவியாக இருக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்தியாவின் ராணுவ தளவாட ஏற்றுமதி 21,000 கோடியை தாண்டி உள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன் இது 2,000 கோடியாக மட்டுமே இருந்தது. 2029ஆம் ஆண்டுக்குள் 50,000 கோடி ராணுவ தளவாட ஏற்றுமதியை அடைய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என கேரள அரசு வலியுறுத்தி வந்தது. இந்த நிலையில் வயநாடு சம்பவத்தை அதிதீவிர பாதிப்பு என அங்கீகரித்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தவிக தலைவர் விஜய் எழுதிய கடிதத்தை அக்கட்சியினர் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தபோது கைது செய்யப்பட்டனர். இதற்கு விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். கருத்துரிமை, பேச்சுரிமை அடிப்படையில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அறவழியில் மக்களை சந்தித்தவர்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமா? இதுபோன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகுகாலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என விஜய் கூறியுள்ளார். தவிக தலைவர் விஜய் கவர்னரை சந்தித்து மனு கொடுத்தது தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கருத்து தெரிவித்துள்ளார். விஜய் முதலில் பீகார், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சென்று பெண்களின் நிலைமை குறித்து பார்த்துவிட்டு வந்து தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி கூறட்டும் என தெரிவித்தார். இந்தியாவில் பணக்கார முதல்வராக 931 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு முதலிடத்தில் உள்ளார். ஏழை முதல்வர்கள் பட்டியலில் 15 லட்சம் ரூபாய் சொத்துடன் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி முதலிடத்தில் உள்ளார் என்பது ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. காங்கிரஸ் MP ராகுல் புத்தாண்டு கொண்டாட வியட்நாம் சென்றுள்ளார் என்று பாரதிய ஜனதா தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாளவியா குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் உணர்வில்லாதவர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு அனைவரும் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் ராகுல் மட்டும் புத்தாண்டை கொண்டாட வியட்நாம் சென்றுள்ளார் என அவர் கூறியுள்ளார். கன்னியாகுமரி கடலில் சிலை நிறுவி 25 ஆண்டுகள் ஆவதையொட்டி தமிழக அரசு சார்பில் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்துக்கும் இடையே 37 கோடி ரூபாயில் கண்ணாடி நடைபாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பாக அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது தடையை மீறி கோபேக் ஸ்டாலின் யார் அந்த சார் வாசகங்கள் அடங்கிய கருப்பு பலூன்களை பறக்கவிட்டனர். போலீசார் அவர்களை கைது செய்தனர். நிதி நெருக்கடி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்து வருகிறது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார். இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பூதியத்தில் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என முதல்வருக்கு கோரிக்கை வைத்துள்ளதாக அவர் கூறினார். 2026ஆம் ஆண்டுதான் தேர்தல் வரும் என்பதால் அப்போது பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கி மக்களை ஏமாற்றி விடலாம் என தமிழக அரசு நினைக்கிறது. இது மக்களை முட்டாளாக்கும் செயல் என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்கு கூடுதலாக உதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்துவதும் ஆட்சிக்கு வந்த பின்னர் உதவி வழங்க மறுப்பதும் திமுகவின் இரட்டை வேடம் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை பரங்கிமலையைச் சேர்ந்த சத்யபிரியா என்ற கல்லூரி மாணவியை சதீஷ் என்ற இளைஞர் காதலித்தார். காதலை ஏற்க மறுத்த மாணவியை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் வைத்து ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்தார். 2022ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது. இது தொடர்பான வழக்கு சென்னை மகளிர் சிறப்பு கோர்ட்டில் நடந்து வந்தது. விசாரணை முடிவில் சதீஷுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 3 ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு தூக்கில் போட வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்திலிருந்து இஸ்லாமாபாத்தின் பகவால்பூருக்கு கிளம்பிய பஸ் பதேஜங் என்ற பகுதியில் கவிழ்ந்தது. விபத்தில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி இறந்தனர். 22 பேர் பலத்த காயமடைந்தனர். இதில் பலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது. ஜெர்மனியில் வரும் பிப்ரவரியில் நடக்கவுள்ள பார்லிமெண்ட் தேர்தலில் அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் தனது அதிகாரத்தை காட்ட முயற்சி செய்கிறார் என்று ஜெர்மனி குற்றம் சாட்டியுள்ளது. ஜெர்மனியின் தீவிர வலதுசாரி கட்சியான AfD கட்சியை எலான் மஸ்க் வெளிப்படையாக ஆதரித்து வருகிறார். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பொது இடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் உள்பட அனைத்து இடங்களிலும் பட்டாசுகள் வெடிக்க தடை செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு மொத்தம் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழக பெண்களிடம் 6,720 டன் தங்கம் இருப்பதாக சர்வதேச கோல்டு கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது. இந்திய பெண்கள் மொத்தமாக 24,000 டன் தங்கத்தை ஆபரணங்கள் வடிவில் வைத்துள்ளனர்.
ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு கவர்னர் ரவி சென்னை நங்கநல்லூரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் வழிபாடு நடத்தினார். இது தொடர்பாக கவர்னர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில், கவர்னர் ரவி எண்ணற்ற பக்தர்களுடன் ஆஞ்சநேயரை தரிசித்து பூஜை செய்து தமிழக சகோதர சகோதரிகள் அமைதி மற்றும் வளமும் நலமும் பெற வேண்டிக் கொண்டார் என தெரிவித்துள்ளது. தாவக தலைவர் விஜய் பெண்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் அண்ணனாகவும் அரணாகவும் நான் உறுதியாக நிற்பேன் என குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம், அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் எனவும் தெரிவித்துள்ளார். தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கைதை கண்டித்து வேலூரில் பழைய முனிசிபாலிட்டி அருகில் தாவேகாவினர் மறியல் செய்தனர். போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றபோது தாவேகாவினருக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். சென்னை கிண்டி மடுவாங்கரையில் தன் அலுவலகத்தில் பணிபுரிந்த பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக நாம் தமிழர் கட்சி தொழில்நுட்ப பாசறை மாநில செயலர் சக்திவேல் என்பவரை போலீசார் கைது செய்தனர். சக்திவேல் மீது பாலியல் வன்கொடுமை, அத்துமீறி தொடுதல், மிரட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிறுபான்மையினருக்கும் அவர்களின் மதத்தலங்களுக்கும் மக்கள் வரிப்பணத்தை வாரி தந்துள்ள திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அறநிலையத்துறை அறிவித்த சில ஆன்மீக யாத்திரைகளை முறையாக செயல்படுத்தவில்லை என இந்து முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. இந்துக்களுக்கு ஓரவஞ்சனையுடன் செயல்படாமல் முதல்வர் ஸ்டாலின் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் குறைந்தபட்சம் 2000 ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு வழங்குவதில் பல குளறுபடிகள் ஏற்பட்டன எனவும் குறிப்பிட்டுள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டமாக காணப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அதிகாலை 5 மணிக்கு ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை சாத்தப்பட்டு சிறப்பு பூஜை நடந்தது. பக்தர்கள் வரிசையாக சென்று தரிசனம் செய்ய இரும்பு கம்பிகளால் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் செய்துள்ளனர். மகர விளக்கு கால பூஜைகளுக்காக சபரிமலை நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. நாளை அதிகாலை முதல் நெய் அபிஷேகம் துவங்கும். தொடர்ந்து கணபதி ஹோமம், உஷபூஜை, கலாபிஷேகம், உச்ச பூஜை, மாலையில் தீபாராதனை, இரவு அத்தாழ பூஜை உள்ளிட்டவை நடக்கிறது. ஜனவரி 14 மகர ஜோதி பெருவிழா நடக்கிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் தனது 100வது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். 1 வருட காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு பிளைன்ஸ் கியோர்கியாவில் உள்ள தனது வீட்டில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்தில் இருந்து PSLV C-60 ராக்கெட் இன்று இரவு 9:58 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. இந்த ராக்கெட் ஸ்பேடெக்ஸ் A மற்றும் ஸ்பேடெக்ஸ் B என 2 விண்கலன்களை சுமந்து செல்கிறது. கோவை மாநகர போலீஸ் கமிஷனராக பணியாற்றி வந்த பாலகிருஷ்ணன் சென்னை DGP அலுவலக IGயாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். புதிய கமிஷனராக சரவணசுந்தர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தவிர தமிழகத்தில் மொத்தம் 56 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து கூடுதல் தலைமை செயலாளர் உத்தரவிட்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பவானி கூடக்கரையை சேர்ந்த முருக பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரை சென்றனர். வரப்பாளையம் பகுதியில் சென்றபோது பக்தர்கள் மீது கார் மோதியது. இதில் ராமன் என்பவர் ஸ்பாட்டிலேயே பலியானார். படுகாயமடைந்த மேலும் 5 பேர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள முட்டீஷ் பகுதியில் 13 காட்டு யானைகள் சுற்றித் திரிந்தன. நள்ளிரவில் மணிவண்ணன், கண்ணன் ஆகியோரின் கடைகளை உடைத்து பொருட்களை சேதப்படுத்தியது. இதில் சுமார் 1 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் நாசமானது. வனத்துறையினர் விரைந்து சென்று யானைகளை காட்டுக்குள் விரட்டினர். தாம்பரம் அடுத்த சேலையூர் இந்திய விமானப்படை தளத்தை ஒட்டிய பகுதிகளில் ஏராளமான மான்கள் சுற்றித் திரிகின்றன. சாலையில் ஓடிவந்த புள்ளிமான் மீது கார் மோதியது. இந்த விபத்தில் மானின் கால் முறிந்தது. கல்லூரி மாணவர்கள் முதலுதவி அளித்த நிலையில் வனத்துறையினரிடம் புள்ளிமானை ஒப்படைத்தனர். நாட்டிலேயே முதலில் நீர்நிலைகள் அபகரித்துக் கொள்ள தமிழக அரசு சட்டம் கொண்டு வந்துள்ளது. அரசின் சட்டங்கள் விவசாயிகளை அடிமைப்படுத்தி உள்ளதாக விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்தார். திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு வெள்ளி விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இன்று முதல் 3 நாட்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஏற்கனவே ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-60 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளதால்
திருவள்ளூர் மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வண்ணாரப்பேட்டை கோதண்டராமன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. குழந்தை வடிவிலான ஆஞ்சநேயருக்கு பக்தர்கள் ஊஞ்சலாட்டி தரிசித்தனர். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை குறித்து ஃபேஸ்புக்கில் பல்லடம் திமுக நகர தலைவர் ராஜேந்திரகுமார் அவதூறு கருத்து வெளியிட்டார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாரதிய ஜனதாவினர் பல்லடம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு வந்த இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் திருவாரூர் தியாகராஜர் சன்னதி மற்றும் கமலாம்பாள் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திருச்சி புறப்பட்டு சென்றார். தஞ்சாவூர் மாவட்ட பிராணிகள் வதை தடுப்புச் சங்கம் சார்பில் நடைபெற்ற செல்ல பிராணிகள் தத்தெடுக்கும் முகாமை தஞ்சாவூர் கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் துவக்கி வைத்தார். ஒரு ஆதரவற்ற நாய்க்குட்டியை தத்தெடுத்து உறவில்லாத பிராணிகளுக்கு உறவை உருவாக்கும் முயற்சிக்கு முன் உதாரணமாக அமைந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தக்கான் குளக்கரையில் அமைந்துள்ள 32 அடி உயர அனுமன் சிலைக்கு சிறப்பு பூஜை நடந்தது. துளசி மாலை, வடமாலை, மலர் மாலை, வெற்றிலை மாலை அணிவித்து அலங்கார தோரணை செய்து மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தூத்துக்குடியில் நடந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கத்தை துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுதும் உயர்கல்வியில் சேர்ந்துள்ள 75,028 மாணவிகள் பயன்பெறும் வகையில் மாதம் ரூபாய் 1000 அவர்களது வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் துணை முதல்வர் உதயநிதி பிறந்த நாளை முன்னிட்டு திமுக இளைஞரணி சார்பில் ஐவர் ஹாக்கி போட்டி நடந்தது. 23 அணிகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டியில் தேனி அணியினரை வெஸ்ட் மவுண்டன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் வீழ்த்தி முதல் பரிசை தட்டி சென்றனர். ரொக்க பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டது. திருச்சி கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு மூலவர் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்து தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. உற்சவருக்கு 1,08,000 வடைமாலை மற்றும் 10,008 ஜாங்கிரி மாலை சாற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க லட்சார்ச்சனையும் ராம பாராயணமும் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சியில் மொத்தம் 5,061 காலி பணியிடங்கள் உள்ளதாக மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டத்தில் மேயர் பிரியா விளக்கமளித்துள்ளார். கூடுதலாக 5 நாய் இன கட்டுப்பாட்டு மையங்கள் அமைத்திட மாமன்ற கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி குளித்தலை பாலம் அருகே திருச்சியை சேர்ந்த ஜானகிராமன் என்பவர் 1 கிலோ 250 கிராம் கஞ்சா விற்பனைக்காக வைத்திருந்தார். அவரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறும் தாவேக தலைவர் விஜய் முதலில் வெளி மாநிலங்களுக்கு போய் பார்த்துட்டு வரணும் என சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். மகாத்மா காந்தி சொன்னதை இந்தியாவிலேயே கடைபிடிக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம்தான் இருக்கிறது. இந்த ஆட்சியில்தான் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கிறது என அவர் கூறினார். ராமநாதபுரத்தில் தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் பாலியல் சீண்டல்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். கண்டன கோஷங்களை எழுப்பும்போது போலீசார் மைக்கை ஆஃப் செய்ததால் போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1983 முதல் 1985 ஆண்டு பயின்ற மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் விழாவில் கலந்து கொண்டனர். ஒருவருக்கொருவர் நெகிழ்ச்சியுடன் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து கண்ணீர் மல்க அன்பை பரிமாறிக்கொண்டனர். தூத்துக்குடியில் முதல்வர் ஸ்டாலின் விரிவாக்கம் செய்யப்பட்ட புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைத்தார். மாணவிகள் படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள், உங்களுக்கு தேவையானதை செய்துதர நான் இருக்கிறேன் என பேசினார். உயர்கல்வி பெறாத பெண்கள் இல்லாத நிலையே இல்லை என்ற நிலையை உருவாக்காமல் நான் ஓய மாட்டேன் என அவர் கூறினார். தஞ்சாவூர் மண்டல கலை பண்பாட்டு மையம் சார்பில் ஓவிய சிற்ப கண்காட்சி 2 நாட்கள் நடைபெற்றது. இக்கண்காட்சியில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை ஆகிய 7 மாவட்டங்களில் இருந்து ஓவிய சிற்ப கலைஞர்களிடமிருந்து பெறப்பட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அதிமுக கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். வேலூர் கலெக்டர் அலுவலகம் எதிரில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் போலீசார் அதிமுகவினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது.
ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை நடந்தது. 2000 லிட்டர் பால் உள்ளிட்ட திவ்ய திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் SC/ST மக்களுக்கு பொங்கல் மற்றும் தீபாவளிக்கு இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை கைவிட்டுவிட்டு மீண்டும் வேட்டி சேலை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நலத்துறை அலுவலகத்தை இழுத்து பூட்டு போடும் போராட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி திருமஞ்சன வீதியில் உள்ள செந்தூர் ஆஞ்சநேயர் கோயிலில் இன்று ஆஞ்சநேயர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. பக்தர் ஒருவர் விஸ்வரூப ஆஞ்சநேயர் வேடம் தரித்து கதையினை கையில் ஏந்தி ராமநாமம் கூறியபடி ஆடி வந்தார். அவரை சுற்றிலும் வானர வேடமிட்ட 20க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் வட்டமிட்டபடி வந்தனர். திண்டுக்கல்லில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதிமுக போஸ்டர்களை காவல்துறையினர் கிழித்து வருகின்றனர். இதுதான் காவல்துறையினருக்கு அரசு கொடுத்த வேலையா என முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் கேள்வி கேட்டார். இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்தால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என அவர் எச்சரித்தார். தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டு மலையான் தெரு பகுதியில் மாதம் 2 முறை மட்டுமே குடிநீர் சப்ளை மிக குறைந்த நேரம் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலை குடங்களுடன் பேரணியாக வந்து நகராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து கலைந்து சென்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் அருகே அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உட்பட 300க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் நெல்லிமலை வனப்பகுதியில் இருந்து குட்டியுடன் வெளியேறிய காட்டு யானை ஆயர்பாடி பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்தில் புகுந்தது. தகவல் அறிந்த வனத்துறையினர் விரைந்து யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். கோவை வரப்பாளையம் பகுதியில் உள்ள விளைநிலத்தில் பிறந்து 1 மாதமே ஆன குட்டி யானை ஒன்று மீட்கப்பட்டது. குட்டியை யானை கூட்டத்துடன் சேர்க்கும் முயற்சியில் கடந்த 1 வாரமாக வனத்துறையினர் ஈடுபட்டனர். அந்த யானைகள் கூட்டம் குட்டி யானையை சேர்த்துக் கொள்ளவில்லை. இதனால் குட்டி யானையை தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடக்கிறது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என முன்னாள் துணை சபாநாயகர் ஜெயராமன் கூறினார். மக்களுக்கு நடக்கும் கொடுமைகளை கண்டுகொள்ளாமல் முதல்வர் ஸ்டாலின் மேக்கப் போட்டுக்கொண்டு ஊராக சுற்றி வருகிறார் என்றும் தெரிவித்தார். கோவை வெள்ளலூர் பஸ் நிலையத்தை காய்கறி மார்க்கெட்டாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி அலுவலகம் முன்பு அதிமுக கவுன்சிலர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பல்வேறு கோரிக்கைகள் குறித்து கோஷங்களும் எழுப்பினர். கரூர் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாணவி வன்கொடுமை சம்பவத்துக்கு நீதி கேட்டு கோஷங்களும் எழுப்பினர். தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விஜயபாஸ்கர் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவளகிரி பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ், வயது 28, திலீப்குமார் என்பவருடன் தள்ளியிலிருந்து ஜவளகிரிக்கு பைக்கில் வந்தார். சொலைபுரம் என்ற இடத்தில் வந்தபோது பைக் நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் விழுந்தது. படுகாயமடைந்த இருவரும் ஸ்பாட்டிலேயே பலியாயினர். தள்ளி போலீசார் விசாரிக்கின்றனர். தமிழகத்தில் 6 வயது முதல் 60 வயது வரை உள்ள பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர். பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என முன்னாள் அதிமுக அமைச்சர் SP வேலுமணி கூறினார். அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் ஆடிக்காரில் தப்பிச் சென்ற நபர் யார் என கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். திண்டுக்கல் கலெக்டர் ஆபீஸில் மக்கள் குறைதீர்க்கும் மறுநாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கம் சார்பில் மாநில தலைவர் உண்டிராஜன் தலைமையில் மனு கொடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளுக்கும் மாடிப்பிடி வீரர்களுக்கும் ஆன்லைன் மூலமாக டோக்கன் வழங்கப்படுகிறது. அம்முறையை ரத்து செய்து கால்நடை பராமரிப்புத்துறை முத்திரையுடைய டோக்கன்களை விழா நடத்தும் கமிட்டியாளர்கள் மூலம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. மதுரையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தற்போது தமிழகத்தின் ஆட்சி குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல ஆகியுள்ளது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். பழனிசாமியின் ஆட்சியை யாரும் குறை சொல்லாத அளவுக்கு நடத்தி காட்டியுள்ளார் என அவர் கூறினார். சென்னை ஓட்டேரியில் பெங்களூருவிலிருந்து மெத்தபெட்டமைன் வாங்கி வந்த 3 பேர் கைதாயினர். மேலும் 3 பேரை போலீசார் தேடுகின்றனர். திருவள்ளூர் நகராட்சி 27வது வார்டு கூவம் ஆற்றங்கரையோரம் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக மின்சாதன பொருட்கள் எரிந்து நாசமாகியது. கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காத மின்சாரத்துறையால் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படுவதாக பெற்றோர் புகார் தெரிவித்தனர். சென்னை ராஜ்பவனில் கவர்னர் ரவியை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்து தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து மனு அளித்தார்.
பின் ராஜ்பவனை விட்டு வெளியே வந்த விஜய் செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் காரை விட்டு இறங்கிய விஜய் செய்தியாளர்களை பார்த்து கையசைத்துவிட்டு மீண்டும் காரில் ஏறி புறப்பட்டுச் சென்றார். காஞ்சிபுரம் கண்டிகை கிராமத்தில் தொகுப்பு வீடு கட்டித்தரக் கோரி வார்டு மெம்பர் தேவசகாயம் குறைதீர் கூட்ட வாசலில் அமர்ந்து ஒரு பக்கம் மீசையை எடுத்துக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கவர்னர் ரவியை சென்னை ராஜ்பவனில் சந்தித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மனு ஒன்றை அளித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், பெஞ்சல் புயல் பாதிப்புக்காக மாநில அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என மனுவில் வலியுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகர்மன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தை நடத்த விடாமல் அமமுக, பாமக, அதிமுக கவுன்சிலர்கள் பதாகைகளுடன் சேர்மனை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 2, 8, 20, 23 ஆகிய வார்டுகளில் மக்களுக்கு குடிநீர், பாதாள சாக்கடை, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை. உடனடியாக செய்து தர வலியுறுத்தினர். தாவேக தலைவர் நடிகர் விஜயை வைத்து பாஜ அரசியல் செய்கிறது. கவர்னர் ரவியை விஜய் 15 நிமிடம் சந்தித்தார். இதற்கு பெயர்தான் எலைட் அரசியல் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து கவர்னரை சந்தித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசியிருப்பதை வரவேற்பதாக தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். பல்கலை மாணவி வழக்கை திசை திருப்ப தொடர்ந்து முயற்சித்து வரும் திமுக அரசை கண்டித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் சகோதரனாக அனைத்து கட்சியினரும் முன்வர வேண்டும், நம் சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தோல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையின் உரிமையாளரின் செல்போனை பறித்துச் சென்ற இளைஞர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். 2000ஆம் ஆண்டு கருணாநிதி ஆட்சிக் காலத்தில் வழங்கப்பட்ட பட்டாவை ஆன்லைனில் வழங்க வலியுறுத்தி குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் குடியாத்தம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பின் கலைந்து சென்றனர். கள்ளக்குறிச்சியில் அதிமுக போராட்டத்திற்கு அனுமதி அளிக்காததை கண்டித்தும் திமுகவை எதிர்த்து கோஷமிட்டவாறும் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்தனர். அப்போது காவல்துறை துணை ஆய்வாளர்களை தள்ளிவிட்டு அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோவிலிருந்து PSLV C-60 ராக்கெட் மூலம் 2 சிறிய செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துகிறது. இந்நிலையில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் திருப்பதி சூலூர்பேட்டையில் உள்ள செங்காளம்மன் கோயிலில் PSLV C-60 ராக்கெட்டில் பயணம் வெற்றியடைய வேண்டி தரிசனம் செய்தார். துணைவேந்தர்கள் நியமனத்தில் கவர்னர்கள் வரம்பு மீறுவதுதான் பிரச்சினைக்கு காரணம் என ப. சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். அரசுதான் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க வேண்டியது என்றார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைக்கு தலா 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என முத்தரசன் தெரிவித்துள்ளார். ரொக்கத்தொகை கிடைக்கும் என எதிர்பார்த்துள்ள மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடாது என்றார். சென்னையில் அனுமதி பெறாமல் ஒழுங்கற்ற முறையில் இன்டர்நெட் நிறுவன கம்பங்கள் இருந்தால் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அனுமதி பெறாமல் நடப்பட்ட கம்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், ஒழுங்கற்ற முறையில் நடப்பட்ட கம்பங்களுக்கு தலா 50,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்தரம் தானுமாலையன் சுவாமி கோவிலில் 18 அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது. சந்தன காப்பும் புஷ்பாபிஷேகமும் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விடுதலை போராட்ட வீரர் நல்லகண்ணுவின் வாழ்க்கை வரலாறு பாடப்புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என நடிகர் விஜய் சேதுபதி கோரிக்கை வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ், நல்லகண்ணுவின் வாழ்க்கை வரலாற்றை பள்ளி மாணவர்கள் அறிந்து கொள்ளும் நோக்கில் அவரின் வாழ்க்கை குறிப்பை பாடப்புத்தகத்தில் இணைப்பது குறித்து முதல்வர் ஸ்டாலினின் ஆலோசனையை பெற்று முடிவு செய்யப்படும் என கூறியுள்ளார். சிவகாசியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த ஊர்வலமாக சென்றனர். போலீசார் தடுத்ததால் போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஸ்காட்லாந்து காவல்துறை போல செயல்பட்ட தமிழக காவல்துறை திமுக ஆட்சியில் செயல்பட முடியாத காவல்துறையாக உள்ளது என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். திமுக ஆட்சியில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குற்றங்கள் அதிகரித்துள்ளன என அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 184 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. ஆஸ்திரேலியா நிர்ணயித்த 340 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இந்தியா 155 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னியில் ஜனவரி 3ஆம் தேதி துவங்குகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து டெல்லியில் உள்ள தமிழக இல்லத்தை பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்ற மாணவர் அமைப்பினர் முற்றுகையிட்டனர். அவர்களை டெல்லி போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர்.
தேனி கலெக்டர் ஆபீஸில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கனிம வள கொள்ளைகளை தடுத்து நிறுத்தவும், பாறைகளில் அளவுக்கு அதிகமாக வெடிகளை வைத்து தகர்த்து எடுப்பதால் விவசாய நிலங்கள் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் குற்றம் சாட்டினர். உப்பு போட்ட பாப்கார்னுக்கு ஒரு வரி, போடாத பாப்கார்னுக்கு ஒரு வரி என உலகத்திலேயே விந்தையான ஜிஎஸ்டி வரி இந்தியாவில்தான் உள்ளது என முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அரசியல் சாசனத்திற்கு மீறியது, முரணானது. அதை இண்டி கூட்டணி முறியடிக்கும் என அவர் கூறினார். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பெண்களிடம் அத்துமீறினாலோ குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினாலோ வழக்கு பதியப்படும் என மாநில டிஐஜி சத்யநாராயணா தெரிவித்தார். ஒயிட் டவுன் மற்றும் கடற்கரை பகுதியில் 70 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எழுதிய கடிதத்தை சென்னையில் பொதுமக்களுக்கு விநியோகித்த அக்கட்சி தொண்டர்களை போலீசார் கைது செய்தனர். தியாகராய நகரில் உள்ள மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருந்த அவர்களை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பார்க்க சென்றார். அவரையும் போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வீர ஆஞ்சநேயர் ஆதி அந்த பிரபு கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 1,108 பழங்களால் அனுமனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு பூஜைகளும் ஹோமங்களும் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மருதூர் லட்சுமி நாராயணபுரத்தில் ராம வரதாகினி மடம் உள்ளது. இங்கு அனுமன் ஜெயந்தி கோலாகலமாக நடைபெற்றது. புனித நீர் கடத்தில் வைக்கப்பட்டு ஆஞ்சநேயர் மூல மந்திர ஜபம் மற்றும் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தருமபுரம் ஆதீனம் கட்டளை ஸ்ரீமத் மாணிக்கவாசக தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருப்பந்தியூரில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு 71,000 வடமாலை சாற்றி தீபாராதனை நடந்தது. பக்தர்கள் திரளாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நியூசிலாந்து இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 186 ரன்கள் குவித்தது. அடுத்து களமிறங்கிய இலங்கை அணி 19.1 ஓவர்களில் 141 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 45 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் கவர்னர் ரவியை சந்தித்த விஜய் அவருக்கு திருக்குறள் நூல்களை பரிசாக வழங்கினார். அதை பெற்றுக்கொண்ட கவர்னர் விஜய்க்கு சீனி விஸ்வநாதன் எழுதிய கால வரிசையில் பாரதியார் படைப்புகள் என்ற தொகுப்பு நூலை வழங்கினார். கோவை மாவட்டம் சொக்கம்பாளையத்தைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன், வயது 64. சேவூரிலிருந்து கருமபாளையம் நோக்கி 2-வீலரில் சென்றார். தண்ணீர் பந்தல் பகுதியில் சாலையை கடந்தபோது தனியார் பஸ் மோதியது. தூக்கி வீசப்பட்ட ஈஸ்வரன் பரிதாபமாக இறந்தார். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. விடாமுயற்சி படத்தை முடித்துள்ள அஜித் அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி என்ற படத்தில் நடித்துள்ளார். சமீபத்தில் இதன் படப்பிடிப்பை இவர் முடித்த நிலையில் டப்பிங் பணிகளிலும் ஈடுபட்டுள்ளார். த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரசன்னா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். அஜித் தவிர்த்து மற்றவர்களின் காட்சி படப்பிடிப்பு இன்னும் கொஞ்சம் உள்ளது. அஜித் கார் ரேஸில் பங்கேற்க இருப்பதால் தன் பட வேலைகளை அடுத்தடுத்து முடித்து வருகிறார். இசையமைப்பாளர் நடிகர் ஜி.வி. பிரகாஷின் தங்கை நடிகை பவானி ஸ்ரீ விடுதலை 1 மற்றும் 2 படங்களில் நடித்து பிரபலமானார். 2019 ஸ்ரீ செந்தில் இயக்கத்தில் பரத் சீத்தல் நடித்த ஆக்ஷன் த்ரில்லர் படம் காளிதாஸ். போலீஸாக பரத் நடித்தார். இந்த படத்தின் 2ஆம் பாகம் இதே கூட்டணியில் உருவாகிறது. இதில் பவானி ஸ்ரீயும் இணைந்துள்ளார். படத்தில் அவரும் வைஷ்ணவி என்ற போலீஸாக நடிக்கிறார். கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா தனது 44வது படத்தில் நடித்துள்ளார். நாயகியாக பூஜா ஹெக்டே நடித்துள்ளார். இப்படத்திற்கு ரெப்ரோ என டைட்டில் வைத்துள்ளனர். இதன் டைட்டில் டீசர் சமீபத்தில் வெளியிட்ட நிலையில் அதில் பூஜா ஹெக்டேவிடம் சூர்யா பேசும் காட்சிகள் இடம்பெற்றன. ஆனால் பூஜா ஹெக்டேவுக்கு வசனம் இல்லை. இப்படத்தில் பூஜா வாய் பேச முடியாதவராக நடித்துள்ளதாக சொல்கின்றனர். மலையாள நடிகையான நிமிஷா சஜயன் தமிழில் சித்தா, ஜிகர்தண்டா, XX போன்ற படங்களில் நடித்தார். தற்போது என்ன விலை என்ற படத்தில் நடித்துள்ளார். கருணாஸ், YG மகேந்திரன் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளனர். படம் பற்றி இயக்குனர் சஜீவ் கூறுகையில், இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் புதிய அத்தியாயம் உருவாகும். சமூகம், அரசியல் கலந்த த்ரில்லர் படமாக உருவாகிறது. படப்பிடிப்பு முடிந்துவிட்டது என்றார். ஜருகண்டி, பிகில், FIR உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் ரெபா மோனிகா. தெலுங்கிலும் நடிக்கும் இவர் தற்போது ரஜினியின் கூலி படத்தில் நடிக்கிறார். இந்நிலையில் தெலுங்கில் கல்யாண் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள மேட் 2 என்ற படத்தில் சுவாதி ரெட்டி என்ற பாடலுக்கு கிளாமராக நடனமாடியுள்ளார் ரெபா.
அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி நாயகனாக நடிக்க டிமாண்டி காலனி 2 ஆகிய படங்கள் வெளிவந்து வெற்றி பெற்றது. இப்போது இதன் 3ஆம் பாகத்தை இயக்கும் பணிகளில் இறங்கியுள்ளார் அஜய் ஞானமுத்து. அருள்நிதியே ஹீரோவாக தொடர்கிறார். 3வது பாக கதைக்களம் வெளிநாட்டில் நடப்பது போல் இருப்பதால் லொகேஷன் பார்க்க மால்டா தீவுக்கு அஜய் சென்றுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தேவாங்கர் கலைக்கல்லூரி வாயிலில் அன்பு தங்கைகளே என தவைக்க தலைவர் விஜய் கைப்பட எழுதிய கடிதத்தின் நகலை தவைக்க நிர்வாகிகள் கல்லூரி மாணவிகளுக்கு வழங்கினர். எந்த சூழலிலும் தைரியமாக இருக்க வேண்டும், விஜய் அண்ணா கூடவே இருப்பார் என உறுதி அளித்தனர். சர்ச்சைகளுக்கு பெயர் போன TTF வாசன் கையில் பாம்பு வைத்திருந்தபடி வீடியோ ஒன்றை வெளியிட்டார். சென்னை திருவொற்றியூரில் உள்ள செல்ல பிராணிகள் விற்பனையகத்தில் அந்த பாம்புக்கு கூண்டு வாங்கியதாகவும் அந்த பாம்புகள் விற்கப்படுவதாகவும் கூறினார். இந்த விவகாரம் சர்ச்சையை கிளப்பியது. இது பற்றி அறிந்த வனத்துறை அதிகாரிகள் அங்கு சென்று சோதனை நடத்தினர். அங்கிருந்து தென்னாப்பிரிக்காவில் வாழும் கிளியையும் அரிய வகை ஆமையையும் பறிமுதல் செய்தனர். மத்திய பிரதேசம் உஜ்ஜைனில் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான மகாலேஸ்வர ஜோதிர்லிங்கம் அங்குள்ள மகாலேஸ்வரர் கோவிலில் உள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ராணுவ தளபதி உபேந்திர திவேதி அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வடக்குத்தைச் சேர்ந்த 17 பேர் சபரிமலைக்கு வேனில் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர் அருகே சென்றபோது முன்பக்க டயர் வெடித்தது. இதில் வேன் கவிழ்ந்தது. 3 சிறுமிகள் உட்பட 11 பேர் காயமடைந்தனர். அப்போது அவ்வழியாக சென்ற புதுக்கோட்டை MLA முத்துராஜா காயமடைந்தவர்களை மீட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணைய அதிகாரிகள் பல்கலைக்கழகத்துக்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினர். முதல் நாள் விசாரணை முடிந்ததும் கிண்டி ராஜ்பவனில் கவர்னர் ரவியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். 2ஆம் நாள் விசாரணை நாளை நடக்கிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவை முன்னிட்டு தென்காசி மாவட்ட மகளிர் காங்கிரஸ் சார்பில் தென்காசி குற்றாலம் சாலையிலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை மௌன அஞ்சலி ஊர்வலம் சென்றனர். தென்காசி MLA பழனி மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.